ஸோ வளர்ந்த இயக்குனர் அவர் தனுஷெல்லாம் வேறு ஒரு பேட்டர்னில் காமிச்சவர், 2 நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தவர். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கண்டிப்பாக ஒரு படம் கொடுப்பாருங்க ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அது. பட் ரொம்ப லாங் பீரியடு வேறு. சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய லாஸ் தான் இந்த படம் அவருக்கு ஒரு பேட் டைம் சூர்யாவுக்கு கண்டிப்பாக தெரியல. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகி போகிறாரு. அந்த வாய்ப்பு சிம்புக்கு போகுது. சிம்புக்கு போச்சுன்னா அவர் ஒரு டேலண்டான பேசுகிறதா கண்டிப்பாக அது ஒரு பெரிய வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும். இப்போ அங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டு வர்றது போகிறதுன்றத ஒரு மாதிரி ரொம்ப ஃபேமிலி டென்ஷன் இருந்தாலே ஒருத்தருக்கு கவனம் அவ்வளோ ஃபுல்லாக செலுத்த முடியாது. இப்போ இதனுடைய விலகல் கூட கண்டிப்பாக ஃபேமிலியுடைய டென்ஷன் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக சூர்யா வளர்ந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், இந்த கதையை இது பண்ணுங்கள், லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது டைரக்டருக்கு டென்ஷன் ஆகும். இப்போ பணம் ஒரு ப்ரொடியூசர்கிட்டே நான் கதை சொல்லிட்டேன், இவ்வளோ டே சொல்லிட்டேன், 100 நாள் ப்ராஜெக்ட்டு இல்லை 6 மாதம் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டேன், நீ கேட்குறேன், உன்ட்ட முதல் சொல்லிட்டு தானே பேசுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு ஈகோலாம் கிளாஸ் ஆகும் நிறைய. பட் இந்த மெலோடி சின்மையை பாடாமல் இருந்திருந்தாங்கன்னா தீப் பாடினதுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருந்திருக்கும். இவங்க தேவையில்லாமல் ஸ்டேஜில் பண்ணும்போது அந்த வீடியோ சாங்கோட த்ரிஷா ஸ்டேஜில் வர்றது மாதிரி ஒரு வீடியோ விட்டாங்க ஷூட் பண்ணதை. நல்ல வேலை படத்தில் அந்த சாங் வரலை, வராமல் இருந்ததே ரொம்ப நல்லது. இப்போ லைவாக நீங்கள் அரசியல் ஸ்டேஜில் பார்க்குற விஜய் தான் அப்படியே வருவார். பட் அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். சார், அதே போல் சூர்யாவோட வாடிவாசல் படமும் ட்ராப் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா சார்? ட்ராப்பு தான். அந்த ப்ராஜெக்ட் தான் அப்படியே ட்ராவல் ஆகி மாதிரி சிம்பிளாக ட்ராவல் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது. பட் என்னென்னா அது ரொம்ப நாளாக பேசப்பட்டுக்கிட்டே ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சூர்யா தெலுங்கு படம் வேறு ஒன்று பண்ண, ஹிந்தி கூட ஒன்று பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ 2-3 படங்கள் ரொம்ப வரிசையாக ஒரு ஃப்ளாப்பாக கொடுத்த ஒரு கிட்டத்தட்ட 7-8 படம் ஃப்ளாப் கொடுத்தாரு. 7-8 வருஷமாகவே ஃப்ளாப்பு தான். ரெட்ரோ படம் தான் ஓரளவு கொஞ்சம் அவருக்கு அந்த இமேஜை தூக்கி நிப்பாட்டுச்சு. இப்போ இவங்க என்னென்னா கதைக்குள்ளே போக முடியாது. வெற்றிமாறன்ட்டெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கதை ஓரலாக தான் சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் திரும்பி நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் கேட்க முடியாது அவர்கிட்ட. ஸோ அதனால் இவர் என்னென்னா திரும்பி கதைக்குள்ளே வேணுன்றாங்க. இப்போ ஜோதியாவும் கதைக்குள்ளே ஃபுல்லாக இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. இந்த கதை நான் பேசணும் கேட்கணும்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்ககிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு புது டைரக்டர் வேணால் சூர்யாக்காக இருக்கட்டும்னு சொல்லி போவான், ஜோதிகாட்ட பேசுவான், சூர்யாட்ட பேச ஒரு தடவைக்கு 10 ரூபா கதை விட சொல்லுவாங்க. ஸோ வளர்ந்த இயக்குனர் அவர் தனுஷெல்லாம் வேறு ஒரு பேட்டர்னில் காமிச்சவர், 2 நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தவர். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கண்டிப்பாக ஒரு படம் கொடுப்பாருங்க ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அது. பட் ரொம்ப லாங் பீரியடு வேறு. சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய லாஸ் தான் இந்த படம் இல்லைங்கிறது. இந்த படம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சூர்யா காளைகள்லாம் வாங்கி அவரே வளர்த்தாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதனால இதை இவ்வளோ இதுவாக பண்ணியிருப்பாங்க சார் டக்குன்னு? இல்லை, அதான் ஹோம் ஒர்க்கு சூர்யாவும் நல்லா பண்ணக்கூடியவர் தான். இப்போ கார்த்தி எப்படி பண்ணாரோ பருத்தி வீரனுக்கெல்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு இவரும் ஹோம் ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்டான ஆர்டிஸ்ட் தான். அதான் ஒரு டைம் தான் ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹீரோக்குலாம் அடுத்த ஹீரோ போவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ போன கொஸ்டினுக்கு நீங்கள் கேட்டது தான். இப்போ இந்த ஹீரோலாம் இன்னொரு ஹீரோக்கு போயிட்டாங்கல்ல, ஒரு ஹீரோக்காக ஒரு டைரக்டர் வெயிட் பண்ண மாட்டாங்க, ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுறீங்களா செய்கிறீங்களா வெயிட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் போகிறீங்கன்னா ஏன்னா ஒரு விடுதலை பார்ட் 1 பார்ட் 2ல் அவர் பிஸியானார். ஸோ 2 பார்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அந்த படம் ட்ராவல் பண்ணலான்னு ஒரு மேட்டில் போகிறாங்க. அவருக்கு ஒரு பேட் டைம் சூர்யாவுக்கு கண்டிப்பாக தெரியல. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகி போகிறாரு. அந்த வாய்ப்பு சிம்புக்கு போகுது. சிம்புக்கு போச்சுன்னா அவர் ஒரு டேலண்டான பேசுகிறதா கண்டிப்பாக அது ஒரு பெரிய வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும், மேக்கிங் ஸ்டைல். இப்போ இந்த வாடிவாசல் படத்தை சிம்பு தான் நடிக்க போகிறாரா சார் சூர்யாவுக்கு பதில்? இப்போ சிம்புவும் வெற்றிமாறனும் இணைஞ்சது இந்த வாடிவாசல் படத்துக்காக. ஆமாம் சார், இந்த சூர்யா இந்த படத்துலேருந்து வெளியில் வந்தது காரணம் அவங்க ஃபேமிலி சைடாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலியால் தான் அவர் வெளியில் வந்தாருன்ற மாதிரியோ சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? அதான் சொன்னேன் இல்லைங்களா, கதைக்குள்ளே ஜோதி அவங்களாம் உள்ளே வர்றாங்க. அந்த படத்தினுடைய கங்குவாவுடைய மிகப்பெரியதுக்கே அவங்க உள்ளே நுழைஞ்சதான் காரணம் பேசப்பட்டுச்சு. பட்டு சூர்யா அதான் சொல்கிறேன் இல்லையா, அவருக்குள்ள ஃபேமிலி பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ அவர் சென்னையிலையும் கிடையாது, மும்பையில் இருக்காங்க. இப்போ அங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டு வர்றது போகிறதுன்றத ஒரு மாதிரி ரொம்ப ஃபேமிலி டென்ஷன் இருந்தாலே ஒருத்தருக்கு கவனம் அவ்வளோ ஃபுல்லாக செலுத்த முடியாது.
இந்த இதனுடைய விலகல் கூட கண்டிப்பாக ஃபேமிலியுடைய டென்ஷன் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக. இந்த படம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய படமும் அவர் இப்படி தான் ட்ராப் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால இவர் இப்படி சூஸ் பண்ணுறா, அதுவும் இவர் ஹிட்டு கொடுத்த படங்களோட டைரக்டர் படத்தையே திரும்பியும் ட்ராப் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு சார்? இல்லை, சில நேரங்களில் வந்து இப்போது நீங்கள் வணங்கான் வந்து பாலா சார் பண்ணும்போது சூர்யா தான் பண்ண வேண்டிய பேட்டர் அது ஷூட்டிங்கில் வேறு பண்ணாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து பாலான்னா அந்தந்த டைரக்டருக்குன்னு ஒரு டேலண்ட், அதாவது இப்போ நம்ம ஹீரோக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னா, ஸோ டைரக்டருக்கு இருக்குது இன்றைக்கி. இப்போ டைரக்டர் முன்னே தான் உங்களுக்கு வந்து நார்மலாக இருப்பாங்க. இப்போ ஈக்குவல் டு டைரக்டர் வந்து ஹீரோ எல்லாம் ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க. டைரக்டரே ஹீரோ பண்ணிட்டு போகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. அடுத்து லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் ஹீரோ பண்ண போகிறாரு. இப்போது பாலா வந்து வணங்கான் பண்ணும்போது கூட சூர்யா விலகி போனார். கேட்டோம்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறீங்க. இதே இது வந்து பிதாமகன் பண்ணும்போது சூர்யா இப்போ புதுசு தான் கொஞ்சம், அதனால் பாலா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்தார். படம் பண்ணாங்க, படம் சூப்பர் டூப்பர், சூர்யா வேறு லெவலில் காமிச்சார். சூர்யா வளர்ந்துட்டு இருக்கும் போது அவர் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், இந்த கதையை இது பண்ணுங்கள், லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது டைரக்டருக்கு வந்து டென்ஷன் ஆகும். இப்போ பணம் ஒரு ப்ரொடியூசர்கிட்டே நான் கதை சொல்லிட்டேன், இவ்வளோ டே சொல்லிட்டேன், 100 நாள் ப்ராஜெக்ட்டு இல்லை 6 மாதம் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டேன், நீ வந்து கேட்குறேன், உன்ட்ட முதல் சொல்லிட்டு தானே பேசுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு ஈகோலாம் கிளாஸ் ஆகும் நிறையாது. அப்படி சூர்யா வந்து சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும்போது பார்ப்பாங்க, இது ரொம்ப கேள்வி கேட்டால் அப்புறம் படத்துக்குள்ளே போகும்போது இன்னும் நிறைய சிக்கல்கள் வரும் தான். வணங்கான்லேருந்து சூர்யா விலகி போய் பாலா வேணான்னு சொல்லி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார் அவர். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வெற்றிமாறன்ட்டெல்லாம் நீங்கள் தனுஷ்லாம் போனான்னா அவர் பாட்டுக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ ஆக்ட் பண்ணோம், அவர் பாட்டுக்கு தனுஷ் போயிட்டே இருப்பார். ஒரு ஒரு நல்ல, அதாவது அவர் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷருடைய ஸ்கோரே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு டைரக்டர் வந்து எந்தளவுக்கு மேக்கிங் பண்ணணும், எப்படி படத்தை மக்களுக்கு கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவரை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள், கதையை மாற்றுங்க, கிளைமேக்ஸை மாற்றுங்க அப்படின்னீங்கன்னா தக் லைஃப் ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு. தக் லைஃபினுடைய ஸ்க்ரீன் ப்ளே 2 பேர் பண்ணாங்க, மணிரத்னம் கமல் பண்ணாங்க. 2 பேரே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம்னா எப்படி உங்களுக்கு வரும்? அது கண்டிப்பாக உருப்படாது. இதனுடைய கதை எங்கெங்கேயோ தக் லைஃப் போச்சு, என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. படம் டிசாஸ்டர், கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா லாஸ். அப்படிங்கும்போது அப்படி தான் சூர்யாவுடைய இது வருது. பட் இந்த ஹீரோனா ஒன்று ஹீரோ சூர்யா இப்படி அவரே தானாக எல்லாத்தையும் முடிவெடுத்து பண்ணுறதுனால அடுத்தடுத்து அவருக்கு வர படங்கள் இதனால ஏதாச்சும் அவருக்கு இது வர யோசிப்பாங்கல்ல, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது யோசிப்பாங்க. ரெண்டாவது அவர் வந்து 2D கம்பெனி ஒன்று வச்சுருக்காரு. இது இல்லைனா நான் வருஷத்துக்கு 2 படம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் தான். ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் போகிறாங்க. இருந்தாலும் டைரக்டர்னா அவங்க சொல்கிற கதையை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டருடைய ஸ்டைலில் விட்டுறணும். எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் விட்டுறணும். ஸோ ரஜினி சார்லாம் எடுத்திங்கன்னா அவர் மாதிரிலாம் ஒரு ஹீரோ கிடைக்கவே கிடையாது. ஆரம்பத்தில் கதை கேட்பார் ரஜினி சார், கதை கேட்டு டைரக்டர் வந்து இதுதான் சொன்னதுக்கு அப்புறமே எல்லாம் ஓகேன்னு சொல்லி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஒரு விஷயத்தை இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். அதுக்கு முன்னாடி 1000 கேள்விகள் கேட்பாங்க. படம் நல்லா வர்றதுக்கான விஷயங்களே கேள்வி கேட்பாங்க ரஜினி சார். எல்லாத்தையுமே ஆன்சர் கொடுத்து முடிச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வராது ரஜினி சார். அவர் பாட்டு உட்காருவார். டைரக்டர் எப்போ ஷார்ட்டுன்னு கூப்பிட்டா ஷார்ட்டில் போய் பண்ணுவார். ஏன் சார் நான் 2 மணி நேரம் சும்மா உட்கார வச்சுருக்கீங்க, எனக்கு ஷார்ட் இல்லையா, நான் போட்டுமான்னு கேட்க மாட்டார். நான் 9 மணி 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன்னா ஒரு நாளைக்கு 9 to 6 கால் ஷீட்டாக, அவர் 8:30 8 மணிக்கு அந்த மேக்கப் போட்டு உட்காந்துருவார். நீங்கள் டைரக்டர் நீங்கள் 5:30 மணிக்கு ஃபஸ்ட் ஷார்ட்டு கூப்பிட்டு டே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண 5:30 கூப்பிட்டா கூட 5:30 வந்து ஷார்ட்டை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ ஆனால் டைரக்டருக்கு வந்து தெரியும் நம்மளை எப்போ யூஸ் பண்ணால் அவருக்கு தெரியும் சார் ரஜினி சாருடைய மேக்கிங். ஸோ அந்த மாதிரி ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்கணும். அது வந்து சில டைரக்டர் டென்ஷன் பண்ணும்போது அவங்க வேறு முடிவுக்கெலாம் போவாங்க இல்லையா, அப்படி போன முடிவு தான் சூர்யாவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து ஏதாச்சும் டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைனா வேறு அதர் கேரக்டர்ஸ் வில்லனா அந்த மாதிரி இப்போ ஜெயம் ரவி பண்ணுற மாதிரி இவர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு? இல்லை இவர் வந்து ஹீரோ இமேஜ் இருக்குது இல்லையா, வில்லன்லாம் அது வந்து விக்ரமில் சும்மா ஒரு கமலுக்காக ரோலர்ஸ் கேரக்டர் ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்துட்டு பண்ணார். வில்லன்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் மட்டும் அவர் ஹீரோ இமேஜ் கண்டிப்பாக இருக்குது. அவருக்கும் ஒரு ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க, பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை, நல்ல நடிகர் அதெல்லாம் பண்ணுறது. பட் டைரக்ஷனுக்கு அவருக்கு எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டார். ஜோதிகாவும் டைரக்ஷன் தான், அவங்க ஹிந்தி வெப் சீரிஸ் ஹிந்தி படங்கள் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ரொம்ப வேறு. அதனால் டைரக்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக 2 பேருமே போக மாட்டாங்க. சார் வெற்றிமாறன் வந்து சொல்லியிருக்காரு வடச்சென்னை 2 கன்ஃபார்ம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சிம்பு கூடவும் பண்ணுறது வாடிவாசல் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ வடச்சென்னை 2ல் தனுஷ் தான் வரப்போகிறாரா, இல்லை அவருக்கு பதிலாக வேறு யாராச்சும் இருப்பாங்களா அந்த படத்தில்? ஏன்னா தனுஷ் தான் அவரே வந்து அந்த குபேரா ஆடியோ ரிலீஸில் கூட விஷயத்தை சொல்லிட்டார் இல்லையா. அதனால் வந்து 2018 வந்த வடசென்னைக்கு அப்புறம் 2 எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள்
கண்டிப்பாக தனுஷ் தான், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும், அந்த ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வேற ஒரு படம் பண்ண போறதா, தனுஷை வச்சு வேற ஒரு படம் பண்ண போறதாவும் சொல்லியிருந்தார் வெற்றிமாறன். அந்த படம் இதுவா, இல்லை அதை தவிர்த்து வேற ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடச்சென்னை 2 பண்ணுவாங்களா சார்? இல்லை, அதுதான் இப்போது வடச்சென்னை ஆரம்பிக்கிறதா தான் ஒரு தகவல் ஒன்று வந்தது. பட் இப்போ அதுவும் கொஞ்சம் லேட் ஆகிறது மாதிரியான ஒரு விஷயம் வருது இப்போ. அதனால் வேறு படம் போயிட்டு வடச்சென்னை இப்போ வரல, வடச்சென்னை போயிட்டு வருவாரான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், தக் லைஃப் மூவியில் வந்து அந்த முத்தமலை சாங் எடுத்துட்டாங்கன்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக அந்த பாட்டோட வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அது இப்போ திடீர்னு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? இல்லை, அது தீப் பாடினாங்க, அந்த சாங் பாடினாங்க, ரொம்ப நல்ல சாங் இருந்தது. பட் அது நல்ல லிரிக் வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். பட் இவங்க இந்த ஆடியோ லான்ச்சில் ரிலீஸில் வந்து தேவையில்லாமல் சின்மை ஸ்டேஜில் போய் பாடும்போது சின்மை உடைய வாய்ஸ் கேட்ட உடனேயே, ஏன்னா அவங்க தீக்குன்னு ஒரு பேட்டர்ன் வாய்ஸ். நீங்கள் ரவுடி பேபிலாம் பார்த்தீங்கன்னா கலக்குச்சு, உங்களுக்கு வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போச்சு, பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். பட் இந்த மெலோடி வந்து சின்மையை பாடாமல் இருந்திருந்தாங்கன்னா தீப் பாடினதுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருந்திருக்கும். இவங்க வந்து தேவையில்லாமல் ஸ்டேஜில் பண்ணும்போது இவங்க வந்து இவங்களுடைய குரல் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. சின்மையுடைய சாங்லாம் அவ்வளோ வந்து எவர்கிரீன். பட் பாடும்போது இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து வீடியோவை சாங் நம்ம பார்க்கல, அது ஒன்லி ஸ்டேஜில் பாடுறதை மட்டும் நம்ம கேட்டோம். அப்படிங்கும்போது வந்து தீயோட சின்மை நல்லா இருக்கு, நீங்கள் எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதற்கு வேண்டிய விஷயங்களை வந்து சின்மை வந்து ஒரு பிஆர் அந்த கேங்கை வச்சுட்டு ஃபேன்ஸ் மீட்லாம் வச்சு பண்ணாங்க. அவங்க ஸ்டேஜில் வந்து பேசினாங்க, ஒரு பப்ளிசிட்டி ஒன்று கொடுத்தாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்தது சமந்தா. சமந்தா சின்மையுடைய ஹஸ்பண்டு ராகுல் ரவீந்திரன் சமந்தாவும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு தமிழ் படம் மாஸ்கோவின் காவேரி, அதில் சமந்தா ஹீரோயின். பட் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஃப்ளாப்பு, ஆஸ்கார் மூவிஸ் தான் பண்ணாங்க. அந்த படம் மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப். ஸோ சமந்தாவும் ராகுலும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ சமந்தாவுக்கு வந்து எல்லா படங்களும் தமிழுக்கு வாய்ஸ் கொடுக்குறது வந்து சின்மை தான் வாய்ஸ் கொடுப்பாங்க. சின்மைக்கு டப்பிங் கொடுத்தா தான் வரும்னு சொல்லிட்டு சமந்தா வந்து ரொம்ப ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் டப்பிங் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா படமும். ஆமாம், சமந்தா வாய்ஸ் ஃபுல்லாகவே சின்மைக்கு கொடுக்குறவங்க. த்ரிஷாவுக்கும் சின்மைக்கு தான் கொடுப்பாங்க. லியோ படத்தில் அவங்களுக்கு ரெட் கார்டு போட்டு வெளியில் இருந்தால் கூட வந்து லியோ படத்துக்கு வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்தாங்க த்ரிஷாவுக்கு. பட் அவங்க வாய்ஸு சிங்கிங் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இவங்க ஒரு பப்ளிசிட்டிக்கு வந்து நிறைய சின்மை வந்து அண்டர் ஒர்க் பண்ணாங்க, சமந்தா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அதில். பட் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஃப்ரெண்டுங்கிறதுனால அவங்களுக்கு ட்வின்ஸ் வேறு அது. ஸோ இந்த இதில் வந்து கேப் நிறையா இருக்குது, நம்மளை பற்றி இண்டஸ்ட்ரியை மறந்துருச்சு. ஏன்னா சின்மையினாலே கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாங்க இண்டஸ்ட்ரியில் எல்லா பேருமே, தேவையில்லாமல் ஒன்று பேசுனாங்கன்னா தலைவலி ஆயிருமேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தாங்க ஆடியோ லஞ்சில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்டேஜில் பாடினாங்க. பட் நல்ல சாங். அப்போது நம்ம படத்துக்கு போகிறோம், தக் லைஃப்னுடைய மிகப்பெரிய சாங் தான் நல்லா இருக்குன்ட்டு படத்துக்கு போகிறோம்னா தக் லைஃப் படத்தில் வந்து அந்த பாட்டே இல்லை, எல்லாருமே ஷாக்கு. அந்த சாங்கில் விண்வெளி நாயன் அந்த சாங் வேறு எண்டு ரோலிங் டைட்டில் போட்டு விட்டாங்க. மிகப்பெரிய ஏரமன் உயிரை கொடுத்து டியூன் போட்டு கொடுத்துருக்காரு, நல்ல பாட்டை பூரா அடிச்சு வந்து காலி பண்ணிட்டாங்க. சுகர் பேபிலாம் வந்து ஃபுல் சாங் கிடையாது, ஆஃப் போர்ஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி நிறைய மிஸ்டேக் நடந்தது. அது எதனால் மணிரத்னம் இப்படி பண்ணாருன்னு தெரியல. நல்ல சாங் எடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் அந்த வீடியோ சாங்கை வந்து சாட்டர்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சாங் வந்து தீப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த வீடியோ சாங்கோட த்ரிஷா ஸ்டேஜில் பாடுறது மாதிரி ஒரு வீடியோ விட்டாங்க ஷூட் பண்ணதை. நல்ல வேலை படத்தில் அந்த சாங் வராமல் இருந்ததே ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப மோசமாக அந்த இதோடைய சின்மையை பாடுனதுக்கும் இதுக்கும் நம்ம ஒரு கற்பனையில் இருந்த அந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பூரா உடச்சி காலி பண்ணிட்டாங்க அந்த வீடியோ சாங் பார்த்த உடனே. படத்தில் வராது நல்லது தான் உண்மையிலேயே அதை. ஸோ அதனால் இந்த வீடியோ சாங்கை கேட்கும்போது அந்த தி வாய்ஸ் தான் 100% ஆப்டார். ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அப்போ தி வாய்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு கிளம்சியாக பண்ணி தீவுடைய அந்த இமேஜை அடிக்கணும்னு அடித்தாங்க. தேவையில்லாமல் ஸ்டேஜில் சின்மையை பாடி அவங்களும் இமேஜை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ சாங்கு வந்து அதை வெளியில் கேட்குறது அந்த சாங் நல்லா இருந்துச்சு. வீடியோவில் விட்டு பார்க்கும்போது அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது படத்துக்கு அது ஒரு பெரிய மைனஸாக தான் இருந்திருக்கும். எதனால் ஆடியோ லான்ச்சில் தீயை பாட வைக்கல சார், சிம்மையை பாட வச்சுருக்காங்க? எதனால்? ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். இல்லை, அவங்க ஊரில் இல்லை அவங்க. ஸோ அதனால் வந்து அந்த சாங் அவங்க ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரி அவங்க. அதனால் அந்த இதுக்கு வரும்போது சின்மையை வந்தாங்க. சின்மையை பாட வைக்கலான்னு சொல்லிட்டு பாட வச்சும்போது அவங்க வந்து தெலுங்கு வெர்ஷன் ஹிந்தி வெர்ஷனுக்கு அவங்க பாடினாங்க, தமிழுக்கு அவங்க பாடலை. ஏன்னா தமிழில் பாட முடியாது, டப்பிங் வாய்ஸும் சிங்கிங்கும் பண்ண முடியலவங்க ரெட் கார்டு இருக்கனால பண்ண முடியல. தீக்கு பாட வச்சாங்க.
ஆனால் பட் வீடியோ வந்ததுக்கப்புறம் தி வாய்ஸ் தான் கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அந்த சாங் பார்க்கும்போது. பட் அதனால தான் இவங்க ஸ்டேஜில் வந்து இவங்க சின்மையை பண்ணாங்க, அவங்க தி ஊரில் இல்லாதனால. அந்த படத்துலேருந்து அந்த பாட்டை எடுத்ததுக்கான ரீசன் வந்து இந்த மாதிரி டைம் பத்தலை, ஃப்ரேம் இல்லை, அந்த பாட்டை வந்து இந்த படத்துக்காக சூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் உண்மையாக இருக்கும்? அந்த படத்துக்காக எடுத்திருக்காங்கன்றது தான் ஆடியோ லான்ச்லேயே பாடியிருக்காங்க, ஆனால் அந்த படத்துக்காக எடுக்கலைன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களா அவங்க? இது எப்படி பார்க்க? இல்லை, அது டூரேஷனில் எப்படி சொல்ல முடியும்? படத்தில் பார்த்தா எவ்வளோ சீன்ஸ், வேஸ்ட்டு சீன்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டு சாங்கை போட்டு போகலாமே நமக்கு. அதை ஒரு படத்தினுடைய கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி போனால் சில சாங்கெல்லாம் ஹைலைட்டாக வந்து பாட்டுக்காக உள்ள படங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் ஏஆர் ரஹ்மான் வந்து நல்லா கம்போஸ் பண்ணி தான் டியூனை போட்டு கொடுத்துருக்காங்க. அது மணிரத்னத்தினுடைய அது அதாவது நம்ம கமல் மணிரத்னம் இவங்களுடைய கேங்கில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரையுமே ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. திரிஷா கேரக்டர்லாம் பொன்னியின் செல்வன்லாம் ஒரு ஏஞ்சல் மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க பப்ளிக்கு. இந்த படத்தில் அந்த கேரக்டர் இமேஜே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க டோட்டலாக. கமலுக்கு பேச வேண்டிய நாசர் பேசக்கூடிய ஒரு டயலாகில் கொடுத்து கமல் இமேஜ் அடிபட்டிருக்கு. ஸோ இப்படி டோட்டலாக ஓவரால் சிம்புக்கு கொடுத்து அந்த திரிஷா கமலுக்கு பேராக கொடுத்து திரும்பி சிம்புக்கு திரிஷாவை கூப்பிட்டு வந்து அது ஒரு கிளம்சியான ஒரு மேட்டரை ஒன்று போட்டு அது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கெலாம் அந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் செட் ஆகாது. கே பாலச்சந்தர் அவர்களே வேறு ஒரு டைப்பில் வேறு ஒரு ஸ்டைலில் தான் சொன்னாங்களே தவிர இவ்வளோ கொச்சையாலாம் சொல்ல கிடையாது அதை. ஸோ தக்லைஃப் மாதிரி ஒரு மோசமான படம் இனிமேல் கமல் சார் கொடுக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன் அதை. பட்டு பார்க்க என்ன வருது சார். அடுத்து ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்காரு கூலி படம், அதோட அப்டேட் ஏதாச்சும் இருக்கா? கூலி கண்டிப்பாக அந்த படம் கூலி சார் சரி. ஸோ ரஜினி சார் வந்து கூலி பார்த்துட்டாங்க, கிட்டத்தட்ட பார்த்துட்டு டப்பிங் பண்ண போகிறாங்க. அதை படம் பிரமாதமாக வந்திருக்கு. ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க படம் பார்த்துட்டு. லோகேஷை கொடுத்து நல்ல ஷூட் பண்ணும்போது கூட நம்ம வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தேன் ரஜினி சார் வர்றதுக்கெலாம் புது பிஜிஎம் ஆர்ஆரை வந்து அனிருத் ஒரு 10-15 பிஜிஎம் கம்போஸ் பண்ணி வச்சிட்ருக்காரு அது மேட்ரத்தை. ஸோ எந்த பிஜிஎம் போடலாம் அப்படின்றத படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ரஜினி சாரே நீங்கள் இதில் வேறு ஒரு ஸ்டைலில் நீங்கள் பார்க்கலாம். 80s வரும்போது 2 கெட்டப்பில் வேறு வர்றாரு. ஆல்ரெடி நிறையா நான் பேசியிருக்கேன். அந்த கெட்டப்பில் வரும்போது ரொம்ப சாஃப்டாக ஒரு கேரக்டரில் வரும். இந்த கேங்ஸ்டர் டானாக மாறினதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைல் மேனரிசம் வேறு ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரீட் இருக்குது. அதில் படம் பார்த்துட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்குன்ட்டாங்க. அது அனிருத் பிஜிஎம் வரை கலக்குறாங்க. இப்போ ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சுட்டாங்க. அது எனி டைம் ரிலீஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அதை நான் ஜூன் 20ஆம் வந்து ஜெயிலர் 2க்கு வந்து ரஜினி சார் ஷூட்டிங் போகிறாங்க. மேபி அதுக்கு முன்னாடி விடலாமா இல்லை போயிட்டு வந்து விடலாமான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. அது மேட்டர் படம் பிரமாதமாக இருக்குது. பிஸ்னஸ் வந்து ஹெவியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போவே வந்து ஒரு 600 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பேசப்பட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. 1000 கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணுறதுக்கான அத்தனை வேல்யூவும் பேக்கேஜாக கூலியில் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 1000 கோடியை தொடர் முதல் படமாக கண்டிப்பாக இது இருக்கும். லோகேஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை இப்போ தக்லைஃப்க்கும் அதே அளவுக்கு தான் எதிர்பார்ப்பை வச்சாங்க கமல் ஃபேன்ஸு. ஆனால் இந்த படம் தக்லைஃப் கொடுத்த சொதப்பல்லாம் தாண்டி அது கூலி படம் நல்லா ஹிட்டு கொடுக்குமா சார்? தக்லைஃப் வேறு. அதாவது நீங்கள் கமல் எடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே அவர் ஏதோ சொல்ல வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் கமர்ஷியல் மாஸ் கமர்ஷியல்லாம் நீங்கள் வந்து கமல் சாரத்தில் பார்க்கவே முடியாது. அது ஒரே ஒரு எக்ஸாம் வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்ததுனால விக்ரம் வந்து டைரக்டர் கையில் கொடுத்துட்டார். அதனால் டைரக்டர் வந்து வேறு ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸில் கொண்டு போனாங்க, எல்சிவியில் கொண்டு போனாங்க, படம் ஹிட்டு கொடுத்தாங்க. இது வேறு. இந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அவரு பண்ணுறாரு. அப்போது கமல் மட்டும் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமானா மேபி இருந்திருக்கலாம். ஸோ மனிதனும் சேர்ந்து பண்ணாங்க. அதனால் தக்லைஃபையும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ரஜினி சார் எப்போவுமே ஒரு மாஸ் கமர்ஷியல். அவர் எப்போயும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ கோடியில் இறக்குறாரு அப்படின்னா கதை நல்லா இருக்கணும், பக்கா கமர்ஷியல் இருக்கணும். 200 ரூபா கொடுத்து வர ஆடியன்ஸு ஃபேன்ஸும் சரி ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. அழுத்தமான கதையை போட்டு கசக்கணுங்கிறதுலாம் ரஜினி சார் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. நீங்கள் அந்த பேட்டர்னில் வந்து முள்ளு மலரும் மாறி வந்தவர் எங்கே கேட்ட குரல் அந்த பீரியடில் வந்து ரஜினி சார் வந்து வேற ஒரு வந்து கோணத்தில் கொண்டு போன படங்கள். ஏன்னா அப்போ வந்து வில்லனாகவே பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீரியடில் வந்து ஹீரோவை கொடுத்து வேறு ஸ்டைல் மாற்றினாங்க. இப்போ வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக படமாக்கணும், அழகாக போகணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் மாசாக கொடுத்தாங்க மேட்டர். ஸோ அந்த பேட்டர்னில் தான் கூலி உருவாகிருக்கு. அது மேட்டர் தான். இது பக்கா கமர்ஷியல். நீங்கள் இதில் வந்து கதை சென்டிமெண்ட்டை போட்டு புலியணுங்கள்னு அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் படம் வந்தீங்கன்னா படம் ஆரம்பிக்க படம் முடிஞ்சு போகும். அமெரிக்கானே வந்து இந்தளவுக்கு ஒரு மாஸ் படம் நான் வந்து அடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் கமிட் பண்ணுறாரு. அடுத்த படம் ஹிந்திக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் லோகேஷ் வந்து அமெரிக்கானை வச்சு படம் பண்ண போகிறார். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வந்து லோகேஷ் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் இந்த அளவுக்கு
எல்லா பேரும் ஒப்பீனியன் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கணும். சத்யராஜே ரொம்ப மிரண்டு போயிருக்கார். படம் பிரமாதமாக வந்திருக்கு லொக்கேஷனில். அதனால் ரஜினி சார் படம் பேட்டர்ன் எப்போவுமே வேறு ஒரு ரூட். அது அவருடைய பாதையே தனிப்பாதை. அவர் பேசின டைலாக் தான், யாரோட பாதையை நான் போகிறோம்ல, நான் போராடம்லாம் பாதையாக மாறணும் அப்படின்னு பேசியிருப்பார். ஸோ அவருடைய பேட்டர்ன் வேறு. சார் ஜனநாயகன் படத்தோட அப்டேட் ஏதாச்சும் இருக்கா? அது விஜய் சார் கம்மிங் 22 அவருடைய பர்த்டே. ஸோ அப்போ ஜனநாயகன் வந்து ஒரு கிளிம்ஸு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன ட்ரீட் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு. படம் வந்து நல்ல அருமையான கதை. அது கண்டிப்பாக ஜனநாயகன் வந்து விஜய் சாருக்கும் மிகப்பெரிய பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். பட் இப்போதைக்கு பெரிய அளவில் விளம்பரங்கள் எதுவும் வேணாம். நான் ஜனவரி தானே ரிலீஸ் உங்களுக்கு, அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக போட்டுன்றாங்க. இந்த பர்த்டேக்காக இந்த கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது 22 ரிலீஸ் ஆகுது. எந்த மாதிரி கதையை எதிர்பார்க்கலாம் சார் இந்த படத்தில்? இல்லை, அது ஒரு சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாரு. ஒரு பெண் வந்து தன்னுடைய லட்சியத்துக்காக போராடும் போது அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த சமூகத்தில் அந்த பெண் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதோடு சேர்ந்து இப்போ அரசியல் இருக்கிறதுனால அரசியலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வருது உங்களுக்கு. அதை ஸோ எல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. பசங்க வந்து எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. டோட்டலாக இப்போது இந்த லாஸ்ட் படம் அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல மெசேஜோடு தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். விஜய் சார் வந்து அதில் பிரமாதமாக பண்ணியிருக்க ஒரு தகவல் ஒன்று வருது. இந்த ஏஜ் கெட்டப்புக்கு தகுந்தது மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த படத்தில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு கெட்டப் தான். இப்போ லைவாக நீங்கள் அரசியல் ஸ்டேஜில் பார்க்குற விஜய் தான் அப்படியே வருவார். பட் அதில் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதில் நீங்கள் யூத் விஜயை பார்க்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த கெட்டப்புக்கு வருவார். ஸோ நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது அதில். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ கோட்டை தாண்டி ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்கும்னு சொல்லுறேன். கண்டிப்பாக கோட்டு வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு கமர்ஷியல் படமாக கொடுத்தாங்க. அதுவும் வெங்கட் பிரபு வந்து பெரிய அளவில் சொல்ல முடியல. அதை வில்லன் வந்து பெரிய இமேஜில் இல்லை. ரெண்டாவது கிளைமாக்ஸில் வில்லன் அவ்வளோ பெரிய வில்லனை கொண்டு லாக் பண்ணி யாரோ சிவகார்த்தியன் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்து கொடுத்துட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கிளைமாக்ஸில் உடன்பாடே கிடையாது. அது ரொம்ப ஏதோ ஒன்று பண்ணிட்டார் வெங்கட் பிரபு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஜனநாயகன் வந்து நல்ல ஒரு மெசேஜ் உள்ள மேட்ரு இது. ஸோ அது வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து கண்டிப்பாக பேசப்படும் படம். சார் இப்போ குபேரா படத்தோட ட்ரைலரும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? குபேரா நல்ல படம் வந்திருக்கு. அது படம் வந்திருக்கு. நாகார்ஜுன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். சேகர் கமலா டைரக்டர் கூட பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு இந்த படம் ஒரு அதாவது மீண்டும் நேஷனல் அவார்டு கிடைக்கும் அவருக்கு, பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து பெரிய ஒரு டைரக்டர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 படம் பண்ணிட்டாங்க. எல்லாமே அட்லீஸ்ட் வேறு இது நல்ல கதை உள்ள அம்சம் இது. நாகார்ஜுனா வந்து தனுஷோட ஆக்டிங்கை பார்த்துட்டு இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல தனுஷ் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கம்மிங் 20th ரிலீஸ் படம் நல்லா வந்திருக்கு. அதை தகவல் நேஷ்னல் அவார்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்படி எந்த மாதிரி கதையாக சார் இருக்காது? இல்லை, அது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் வரும். ஒரு பாம்பே தாராவி மாதிரி ஒரு செட்டப்பில் தனுஷுடைய எந்த அளவுக்கு அவன் பேஸ்மெண்ட்லேருந்து அடிமட்டிலேருந்து வந்து ஒரு ரேஞ்சாக போகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டு தான். அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் ஒன்று, தனுஷுடைய கேரக்டருக்குள்ள ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. இந்த நாகராஜனா வந்து ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுறது மாதிரியான ஒரு ரோல் ஒன்று. இது ஈக்குவல் கேரக்டர். அதை தனுஷ்க்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இல்லைனா ஒரு டைரக்டர் வந்து சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு படத்தை கொடுத்துட்டு இவர் நேஷனல் அவார்டு வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை அந்தளவுக்கு இந்த ஒருத்து இருந்து அந்த கதையிலையும் அவருடைய ஆக்டிங்கும் இருந்தால் மட்டும்தான் வார்த்தையை சொல்ல முடியும். அது கிடைக்கலது ரெண்டாவது விஷயம் நம்ம கதை. பட் அந்த ஒரு வார்த்தையை ஒரு டைரக்டர் சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்டஃப் இருந்திருக்கும். படத்தில் கண்டிப்பாக இருக்கும். தனுஷ் சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது. வந்து அவரெல்லாம் அசுரன் மாதிரிலாம் எந்த ஆர்டிஸ்ட்டை பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் அருமையாக பண்ணியிருந்தார் உங்களுக்கு. ஆடுகளம், அசுரன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ணன் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் விளையாடிருப்பேன். நம்ம இந்த ராயன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் உங்களுக்கு. அது நல்ல பெஸ்ட்டு ஆக்டர் தனுஷ். இல்லைனா அந்த டைரக்டர் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேஷனல் அவார்டு வாங்குறாரா வாங்கலைங்கிறதா படம் வந்ததுக்கப்புறம் தெரிய போகுது நமக்கு. தனுஷ்க்கு வந்து அதில் 2 விதமான கேரக்டர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. அவர் பெக்கராக இருந்துட்டு அப்படியே வளர்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுதான் உண்மையாக அவர் அப்படி இருந்து தான் வளர்கிற மாதிரி காட்டியிருக்காங்களா, இல்லை கடைசியில் அவர் அந்த மாதிரி ஆயிடுறாருன்ற மாதிரி காட்டியிருக்காங்க? இல்லை, பிகினிங்லேருந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் நான் இதை. பட் எல்லாத்தையும் உடச்சோம்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போய்டுமான்றதை. பட் நல்ல ஒரு பவர்ஃபுல் ரோலு அருமையாக பண்ணியிருக்கார். டோட்டலாக தனுஷ் வந்து விளையாடிருக்கார் படத்தில். சார் பிரபாஸ் சார் வந்து பாகுபலி அப்படின்ற ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக ராஜா சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்கு? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிற நேரத்துக்கு வந்து ஹைதராபாத்தில் ப்ரெஸ் மீட்டில் இருக்கார். டோட்டலாக நம்மளும் போக வேண்டியது சில சூழலில் போக முடியல. பட் அந்த படம் நல்லா வந்திருக்கு. அதாவது இன்றைக்குள்ள ட்ரெண்டிங்க்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில்
மிக பிரம்மாண்டமான ஹாரர் படம். இப்போ நீங்கள் வந்து நார்மல் ஹாரர் படம் வந்து சும்மா கிராஃபிக்ஸ் வச்சு இதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அது பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லரே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிரட்டியிருக்காங்க அதை. இது வந்து இந்த மிகப்பெரிய அளவில் பிரபாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இது வரைக்கும் நான் பாகுபலி 1, 2 பண்ணேன், கல்கி பண்ணியிருக்கேன், சலார் பண்ணியிருக்கேன். வித்தியாசமான பிரபாஸை பார்த்தீங்க. இதில் நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. நான் இது கொஞ்சம் இந்த காமெடி மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு படத்தில் இதை. ஸோ நல்ல எதிர்பார்ப்போடு இருக்குது. இந்த படமும் கண்டிப்பாக அவருடைய லிஸ்ட்டில் மெகா ஹிட் அடிக்கிறது வாய்ப்புகள் நிறையா வச்சுருக்காரு டைரக்டர். இது டிசம்பர் வந்து 5ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து பிளான் பண்ணாங்க, நெக்ஸ்ட் மந்த்தும் பிளான் பண்ணாங்க, ஜூலையில் பண்ணலான்ட்டு. ஸோ ஆகஸ்ட்டு பிளான் பண்ணாங்க. வேறு ரஜினி சார் படம்னால எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டு இந்த டிசம்பர் 5 நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்றது படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அது மாதிரி ராஜாசா கண்டிப்பாக பிரபாஸ்க்கு அவருடைய வந்து ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் ஹிட் கண்டிப்பாக அமையும். அவரோட படத்தில் பாகுபலி 1ம் 2ம் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இது தொடர்ந்த கதையாக தான் அதை எடுத்திருப்பாங்க. இப்போ பாகுபலி 3 வருமா? அதில் எந்த மாதிரி கதையை பார்க்கலாம் சார்? பாகுபலி 3 வர்றதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அது ரொம்ப இயர்ஸ் வேறு எடுக்கணும் கதை. அதனால் 1 and 2க்குள்ளே உங்களுக்கு கதையை டோட்டலாக கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. நீங்கள் தமிழில் அடிமை பெண் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பண்ண படம் தான் கிட்டத்தட்ட சாயல் பாகுபலி. 1, 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷ்காவுடைய ஃப்ளாஷ்பேக் மற்றும் லைவ் வர்றது மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் இந்த பண்டரி பாய் அந்த கெட்டப்பில் தான் அடிமை சங்கிலியாக போட்டு அடிமை பண்ணியிருப்பாங்க, எம்ஜிஆர் போய் கொண்டு வருவார் மாதிரி. அதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்பா ராஜேந்திர பிரசாத் வந்து மிகப்பெரிய ஸ்டோரி ரைட்டர். ஸோ அவங்களுடைய கதையில் தான் உருவானது அது. அதனால் அந்த 1 and 2க்குள்ளேயே அந்த மேட்டரை முடிச்சிட்டார் அவர். 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. பட் இப்போது அவர் ட்ரிபிள் ஆர் பண்ணிவிட்டு வேற ஒரு ப்ராஜெக்டில் இப்போ நிறையா போயிட்டுருக்காங்க. பட் இந்த படம் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக கொடுக்கணும்னு சொல்லி தான் பிரபாஸ் ட்ரை பண்ணி இப்போ ராஜா சாப் வந்து வேற ஒரு டைப் ஆஃப் இதில் பண்ணியிருக்காங்க. படமும் நல்லா வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. மீண்டும் ஒரு இன்டர்வியூவில் உங்களுடன் சந்திக்கிறேன் சார். நன்றி.